புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 38 தொடக்கம் 42. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபசார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? சிந்தனை. இன்றைய வாசகத்திலே இயேசு சேபா நாட்டு அரசியை குறிப்பிடுகின்றார். யார் இந்த சேபா நாட்டு அரசி? 1400 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற தென் அரேபியாவில் உள்ள இன்றைய ஏமன் அல்லது எத்தியோப்பியா என்ற இடத்தில் இருந்து சாலமோன் அரசரை சந்திக்க வந்தவர் இவர். இந்த அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றியும் அவர் கொண்டிருந்த செல்வத்தை பற்றியும் கேள்விப்பட்டு அவை யாவும் உண்மைதானா என்று அறிந்து கொள்வதற்காக வந்தவர். ஆகவே அதற்காக ஒரு நீண்ட பெரும் பயணத்தை மேற்கொண்டு சாலமோன் அரசனிடம் வந்து அங்கு 6 மாதங்கள் தங்கியிருந்தார் என்று மரபு கூறுகின்றது. இதன் பிறகு அவர் அங்கு நேரில் கண்டு அறிந்தவை பற்றி பெரிதும் ஆச்சரியப்பட்டு பொன், வாசனை பொருட்கள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் போன்றவற்றை அன்பளிப்பாக கொடுத்து சொல்கிறார், இங்குள்ளவற்றில் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன என்கின்றார். இந்த பிற இனத்து அரசி சாலமோனை முன்னிட்டு பெரிதும் ஆச்சரியமடைந்தார். இதற்காக அவர் மேற்கொண்ட நீண்ட பயணம், அன்பளிப்புகள், அவருடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்திய சாலமோன் மட்டில் கொண்டிருந்த மதிப்பு, புகழ் என்பன அவரது வியப்பின் வெளிப்பாடுகளே. இதனை இயேசு சொல்லி, இயேசு தாமே சாலமோனை விட பெரியவர் என்றும் சேபா அரசி சாலமோனை கண்டு பாவித்ததை விட தாம் அன்றைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றார். மேலும் இயேசு இறுதி நாளில் இந்த அரசி எழுந்து மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் கண்டனம் செய்வார் என்றும் தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் இவர்கள் இயேசுவின் ஞானத்தையும் அவரது ஆட்சியையும் கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள். இதை விடுத்து இயேசு தாமே மெசியா என்பதற்கான அடையாளங்களையும் ஆதாரங்களையும் தேடியே இயேசுவிடம் வருகின்றார்கள். இந்த சேபா நாட்டு அரசி எங்கள் சாட்சிய வாழ்வுக்கு உந்துதலின் ஊற்றாக இருக்க வேண்டும். அந்த அரசி சக்தி மிக்க, செல்வம் மிக்க அரசியாக இருந்தும் சாலமோன் அரசனிடம் கற்றுக்கொள்ள விரும்பினார். அவருடைய நிறைந்த ஞானத்தில் இருந்து நன்மை பெற விரும்பினார். அன்றாட வாழ்வில் நாம் ஆண்டவரிடம் திரும்புவதற்கும் ஆண்டவரின் திருவுளத்தை நாடுவதற்கும் இந்த அரசி எங்களுக்கு பெரும் உந்துதலாக இருக்க வேண்டும்.
இயேசுவின் ஞானம் பல வழிகளில் எமக்கு வழிந்து ஓடி வருகிறது. அவற்றுள் முதலாவதாக நற்செய்தி நூல்கள் பெருமூற்றாய் விளங்குகின்றன. வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் முக்கிய பாடங்களின் ஊற்றாக அவை அமைந்திருக்கின்றன. இதனை விட தனிச்செபம், புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை வாசித்து அறிதல், திரு அவையின் படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுதல் போன்றனவும் இயேசுவின் ஞானம் எம்மை நாடி வரும் வழிகளாகும். இயேசுவின் ஞானத்தில் வளர பல வழிகளை கையாளும் நாம் சேவா நாட்டு அரசியின் ஆர்வத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அரசி கொண்டிருந்த ஆர்வம் எங்களிடம் இருக்கிறதா? ஆண்டவரின் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அநேக நேரத்தையும் சக்தியையும் செலவிட விரும்புகின்றோமா? அரசி சாலமோனை தேடி நீண்ட பயணம் மேற்கொண்டு அவரிடம் வந்து அங்கே தங்கியிருந்து அவர் கேள்விப்பட்டதையும் விட எவ்வளவோ அதிகமாக கற்றுக்கொண்டார். இதே போல ஆண்டவரை நோக்கி எமது வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வோமா? ஆண்டவரோடு தங்கியிருக்க விரும்புவோமா? செபம். ஆண்டவரே, எமது வாழ்வை உமது ஞானத்தின் ஊற்றை நோக்கி நெறிப்படுத்தியருளும். ஆமென்.